தங்கம் ஏழைகளின் எட்டாக்கனியாக மாறிவிடும் சூழல் உருவாகியிருப்பதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து உயரும் தங்கம் விலை எப்போது குறையும் என கேள்வி எழுப்பும் மக்கள், விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுவது நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் தான் என்று கூறுகின்றனர். இப்போ எங்களுக்கு ஒரு பவுன் ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா நாங்கள் கஷ்டவாளி 2 வருஷம் கழிச்சு செய்யும் போது இது எங்களுக்கு எட்டாத தூரத்தில் இருக்குது. 1,10,000 தாண்டுது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பெண் பிள்ளையை வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு 10 பவுன் சேர்க்கணுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இருக்க விலைவாசி அதிகமாகிட்டு அது கம்மியாக வர மாதிரியே தெரில. எப்படி வாங்குறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரருக்கு 25,000 தான் சம்பளம். எப்படி வாங்குறது ஒன்றுமே புரியல. பசங்க படிக்க தான் வச்சோம், நகை எதுவும் வாங்கி வைக்கல. நாங்கள் எப்படி வாங்குறது எதுவுமே புரியல. தங்க நகை தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது சர்வதேச அளவில் போர் சூழல் மற்றும் அமெரிக்க டாலர் வீழ்ச்சி, இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி இதையெல்லாம் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலை நீடித்தால் இனிமேல் சாதாரண மக்கள் தங்கம் வாங்குவது என்பது கேள்விக்குறியாகிவிடும். மேரேஜ் வச்ச வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவங்க என்ன நினச்சி இது வாங்கியிருப்பாங்க. சிறு சிறு சேமிப்பு சேர்த்து ஒரு சவரம் வாங்குற இடத்துல இன்னைக்கு ஒரு 2 கிராம் வாங்குறதா கஷ்டப்படுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு இது விலை உயர்வு இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருமே யார் இல்லை பெரிய விஷயம் இருக்கவங்களா எந்த கவர்மெண்ட் இதை எப்படி கட்டுப்படுத்த முடியுமோ கண்டிப்பாக இது செஞ்சே தீரணும். ஏழை மக்கள்லாம் இப்போ நடுத்தர மக்கள்லாம் தங்கம் வாங்க முடியாமல் இது செஞ்சுக்கிறாங்க. செய்முறை செய்கிறவங்க, இது தாலி எடுக்கிறவங்க 1/2 கிராம் கூட இப்போ வர எடுக்க முடியாமல் அளவு போயிருக்கு. 1 லட்ச ரூபாய் தாண்டி போய்க்கிருக்கு. ரேட்டு வரணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னே கூட 1,10,000 1,05,000 இருந்தது. திடீர்னு ஒரு 10,000 கூட்டணுன்னே இதுக்கு மேலே விட்டாலும் வேலை ஆகாது, ஒரு அதிகமாக ஆயிடுன்றதான் வந்துக்கிறோம் நாங்கள் வாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.